ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம அதிரல் சேனலில் வந்து வறுத்து அரைச்ச கோழி குழம்பு வைக்க போகிறோம். சப்பாத்திக்கு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வறுக்கிறதுக்கெல்லாம் தேவையானது எடுத்து வச்சுருக்கேன். கொத்தமல்லி 1 கப் எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சம் கொத்தமல்லி இதில் ஜாஸ்தி போட்டிருக்கேன். வறுத்து அரைச்சி குழம்பு வைக்கிறதுனால 6 வரமிளகாய் எடுத்து வச்சுருக்கேன். சோம்பு 1 ஸ்பூனு, ஜீரகம் 1 ஸ்பூனு, கசகசா 1 ஸ்பூனு, குருமிளகு 1½ ஸ்பூனு, பட்டை 1 துண்டு கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். 2 ஏலக்காய், 2 கிராம்பு, அன்னாச்சி முக்கு எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். சின்ன வெங்காயம், பெரிய வெள்ளைப்பூண்டு வந்து ஒரு 10 பூண்டு எடுத்து வச்சுருக்கேன். இஞ்சி ஒரு பெரிய துண்டு கழுகி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். 1½ கைப்பிடி சின்ன வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேன். கருவேப்பிலை, கொத்தமல்லி தழை, புதினா எடுத்து வச்சுருக்கேன் வணக்கிறதுக்கு. இது எல்லாத்தையுமே நம்ம எண்ணெய் ஊற்றி வடைச்சட்டியில் போட்டு வணக்கி எடுத்துடலாம். வடைச்சட்டியில் எண்ணெய் ஊற்றி வடைச்சட்டி அடுப்பில் வச்சுருக்கேன். அதில் ஃபஸ்ட்டு அரை கொத்தமல்லி போட்டுருவோம். நல்லா வறுபடட்டும். நல்லா வணக்கி விட்டுடலாம். அதுலேயே காஞ்ச மிளகாய் போட்டுருவோம். நல்லா வறுபட்டுட்டு எடுத்து வச்சுருக்க பட்டை, கிராம்பு எல்லாம் எடுத்து வச்சுருக்கிறத அதில் போட்டுருவோம். எல்லாம் ஒன்றா போட்டு அதையும் ஒரு வறுத்துருவோம். அதுலேயே சின்ன வெங்காயத்தை போட்டுடலாம். எடுத்து வச்சுருக்கோம்னா 1½ கைப்பிடி சின்ன வெங்காயம், அந்த வெங்காயத்தை போட்டுருவோம். இதில் போட்டு நல்லா வணக்கி விட்டுறலாம். இதையே போட்டு நல்லா ஒரு 5 நிமிஷம் வணக்கி விடுவோம். நல்லா வணங்கட்டும். நம்ம வெள்ளை வெங்காயமும் பூண்டும் இஞ்சியும் எடுத்து வச்சுருக்கோம். அதையும் இது கூட போட்டுடலாம். வெங்காயம் ஒரு நல்லா வணங்கினதும் இஞ்சியும் பூண்டையும் போட்டுருவோம். அதையும் போட்டு நல்லா ஒரு வணக்கி விடலாம். பச்சை வாசம் போகிறதுக்கு தான், நல்லா முருகணுங்கிற அவசியம் கிடையாது. எண்ணெயில் கொஞ்சம் நல்லா பச்சை வாசம் போக வணங்கினா போதும். அதுக்குள்ளே இது வணங்கிறதுக்குள்ளே நம்ம சிக்கன் கழுகி வச்சுருக்கோம். அதை வந்து மேக்னேட் பண்ணி வச்சிடலாம். அதில் வந்து மஞ்சள்தூளும் மிளகாத்தூளும் உப்பும் போட்டு நல்லா பெரட்டி வச்சுருவோம். நல்லா பெரட்டி ஒரு 10 நிமிஷம் ஊறட்டும். நம்ம அதுக்குள்ளே அதை வணக்கிறதையெல்லாம் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். கருவேப்பிலை, கொத்தமல்லி தழை போடல, அதையும் போட்டுருவோம். போட்டு அதுவும் நல்லா போட்டு வணக்கி விட்டுறலாம். அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். எல்லாம் வணங்கட்டும். ஆற விட்டுருவோம். ஆற விட்டு தான் மிக்ஸி ஜாரில் போட்டு அரைக்கணும். அதுக்கப்புறம் ஒரு குக்கரை வச்சு அதில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி வெங்காயம் போட்டு பொடியாக கட் பண்ண ஒரு பெரிய வெங்காயம் போட்டுக்கலாம். அதை நல்லா வணக்கி விட்டுருவோம். சோம்பு நம்ம அரைக்கிறதுக்கு போட்டுக்கலாம், ரொம்ப மப்பாயிரும். அதனால் தாளிக்கிறதுக்கு சோம்பு போடலை. நல்லா வெங்காயம் வணங்கட்டும் ஒரு 5 நிமிஷம். நல்லா வணங்கிருச்சு வெங்காயம். அதில் தக்காளி போட்டுருவோம்.
தக்காளி நல்லா வணங்கட்டும். கொத்தமல்லி கருவேப்பிலை போட்டுருவோம். அதுவும் போட்டு ஒரு இலக்கி விடலாம். சிக்கனை போட்டுடலாம். மேக்னேட் பண்ணி எடுத்து வச்சுருக்க சிக்கனை இதில் போட்டு நல்லா இலக்கி விடலாம். நல்லா இலக்கி விட்டுட்டு நம்ம வறுத்து அரைச்சி வச்சதை வந்து மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கோம். அதை ஊற்றிடுவோம். மிக்ஸி ஜார் கழுவி இதில் ஊற்றிடலாம். அரை கிலோ சிக்கன் வைக்கிறக்குள்ள இது அரைச்சிருக்கோம். உப்பு போட்டுருவோம். அரை கிலோ சிக்கன் வைக்கிறக்குள்ள மசாலா நம்ம அரைச்சிருக்கோம். கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா இலக்கி விட்டுட்டு குக்கரை மூடி வச்சிடலாம். ஒரு வெந்துருச்சு. விசில் விட்டு 2 விசில் விட்டு இறக்கியிருக்கோம். நல்ல சிக்கன் வெந்திருக்கு. சூப்பராக இருக்குது கிரேவி. கொத்தமல்லி தழை தூவி இறக்கிடலாம். நல்லா சிக்கன் வெந்துருச்சு. சப்பாத்திக்கு சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்,